12 வருஷமா அவளை தொடரவங்களாம் தீட்டுப்பட்டவங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல. அப்போ அவளோட நிலைமை எப்படியாக இருந்திருக்கும் பாருங்கள். அவளை உதிரப்போக்கு ஊரல் நின்ற பொழுது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக, அதன் பின்பு சுத்தமாக இருப்பாள் சோமானதுக்கு அப்புறம். அப்புறம் அவள் என்ன செய்யணும்? அதுக்கு பரிகாரியமாக 8வது நாளில் 2 காட்டுப்புறா அல்லது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசாரிப்பு கொடர வாசலில் ஆசான் இடத்தில் கொண்டு வந்து அந்த தீட்டானது கழிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த பகுதியில் நம்ம விசேஷமாக என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண் யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டில் அவள் உட்காந்துருக்கிற சாரை யாரும் தொட முடியாது, படுத்துக்கிற கட்டில் தொட முடியாது, அவள் விலக்கி வைக்கப்படுறா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள். லைட்டும் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அவள் தனியாக அந்த வீட்டில் இருந்தாலும் கூட அவள் தனிமைப்படுத்தப்பட்டவளாகத்தான் இருந்திருக்கக்கூடும். எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை பாருங்கள் அன்பானவர்களே. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பெண் நிலைமையை பாருங்கள். அவள் ஆலயத்திற்கு போக முடியாது, எங்கும் அவள் செல்லவே முடியாது, எந்த இடங்களுக்கும் அவள் செல்லுகின்ற சமுதாயத்தில் வாழவில்லை. எனவே இவருடைய நிலைமையை பாருங்கள். தனக்குள்ள ஒரு சோர்வு, பலவீனம், சரீரத்தில் பலவிதமான உபாதைகள் மட்டுமல்ல, சமுதாயத்தினுடைய புறக்கணிப்பு, சரியான உணவும் கிடைத்திருக்க கூடாது. எனவே இந்த தீட்டுப்பட்ட மக்கள் பொதுவாக மற்ற மக்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக, தொடர்பு இல்லாத மக்களாக இருந்திருக்கக்கூடும். அன்பானவர்களே, இந்த மாதிரி நிலைமை இந்த பெண்ணுக்கு எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்குது? 12 ஆண்டுகள். யோசித்து பாருங்கள். இந்த 12 ஆண்டுகளாக அவள் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனையும் அவள் அனுபவித்து கொண்டிருந்தாள். மட்டுமல்ல, இவருடைய நிலைமை நாம் பார்க்கின்ற பொழுது 26 வசனத்தை பாருங்கள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட பாவம் என்ற ஒரு தீட்டு நம்மை ஆட்டி படுத்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணுக்கு 12 ஆண்டுகள் உதிரப்போக்கு என்ற பிரச்சனை இருந்தது போல், இன்றைக்கும் நாம் வயதானவர்கள் 60 வருஷம் 70 வருஷம் இப்படி இந்த ஒரு பாவம் என்ற ஒரு காரியம் நம்மை மேற்கொண்டு நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சந்தோஷமில்லை, சமாதானமில்லை, செய்த தவறுகள் மீண்டும் ஞாபகத்திற்கு வருது. ஐயோ, தெரியாமல் நான் அந்த பாவத்தை செய்து விட்டேனே, அதனுடைய பலனை இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேனே. எனவே இப்படி அநேக மக்கள் இன்றைக்கும் நாம் பாவம் என்ற அந்த தீட்டு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால பல விதமான வேதனை இருக்கிறோம். அதே சமயத்தில் உண்மையிலே சரீரத்திலும் பலவிதமான பாடுகள். இந்த வியாதி விட்டது, எனக்கு இனிமேல் நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் மனம் சோர்ந்து போய் விடுகிறோம், நம்பிக்கையற்று தவித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அநேக வைத்தியர்களை பார்க்கிறார், எத்தனையோ டாக்டர்ஸாக பார்த்தாச்சு. அப்புறம் மிகவும் வருத்தப்படுகிறாள். அன்பானவர்களே, நாம் கூட இன்றைக்கு எத்தனை வியாதிகள் நம்மை மேற்கொள்கிறது, பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்கிறது. எவ்வளோ டாக்டர்ஸை பார்க்குறோம், எவ்வளோ பணம் செலவழிக்கிறோம், ஆனால் சுகம் அடையாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எனவே இவருடைய நிலைமையை பாருங்கள், பரிதாபமாக நிலைமை. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு எல்லா டாக்டர்ஸையும் பார்க்குறா, அநேக டாக்டர்ஸை பார்க்குறா. டாக்டர்ஸ் பார்க்குற சும்மாவா என்னது, ட்ரீட்மெண்ட்டுக்கு தனக்கு உண்டானதெல்லாம் செலவழிச்சிடுறா. இனிமேல் அவகிட்ட கையில் காசும் இல்லை, சற்றாயிலும் குணம் அடையலை, கொஞ்சம் கூட சுகம் அடையவில்லை. அதனால் அவள் அதிகமானவளுக்கு வருத்தப்படுகின்றாள். அன்பானவர்களே, இது நமக்கு நல்ல ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் நெருக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையை இந்த பெண் அப்படியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளோதான், எல்லாரையும் பார்த்தாச்சு, எவ்வளோ ரூபாய் செலவழிச்சாச்சு, இனிமேல் நம்பிக்கை இல்லை, அப்படி அவள் நினைக்கவே இல்லை. தன்னுடைய வேதனையிலும் பாடுகளிலும் அவமானங்களிலும் நிந்தனைகளிலும் அவள் ஒன்றை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவள் தீர்மானம் செய்கின்றாள், நான் ஆண்டவர் எங்கே வர்றான்னு கேள்விப்படுறான்,
ஏதோ வெளியே வர முடியாது, இவள் யார் தொட்டுட்டாங்க அவங்களும் தீட்டுப்பட்டவங்களாகிடுவாங்க. இவள் என்ன நினைக்கிறா, ஆண்டவருடைய இந்த வஸ்திரம் அது ஓரத்தை நான் போய் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று நினைக்கின்றாள். இருண்ட சூழ்நிலையில் அவள் இயேசுவை பார்க்கின்றாள், நம்பிக்கை வைக்கின்றாள், விசுவாசம் வைக்கின்றாள், அதை செயலில் அவள் காண்பிக்கின்றாள். இவையெல்லாம் நடக்குமா என்றால் உண்மையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கும் அவர் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார்.